பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்தில் முதல் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது, அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. பார்த்தீங்களா? ஸோ கர்த்தரிடத்தில் எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைவு உங்களுக்கு இருக்கிறதா? அப்போ நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்ப்போம். அப்படிப்பட்ட மனுஷன் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட மனுஷன்? நேற்று நாம் பார்த்த 1வது வசனத்திலே 6வது வசனத்திலே பார்க்கிற பொழுது, சந்தேகப்படுகிறவன், காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாக இருக்கிறான். சந்தேகப்படுகிறவன், அப்படிப்பட்டவன். தேவனிடத்தில் ஜெபிக்கிற பொழுது சந்தேகம் வரலாமா? நாம் கேட்பதற்கு முன்பாகவே நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிற தேவன், கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாரு. வசனத்தை நல்லா பாருங்கள், சிம்பிளாக இருக்கிறது. நான் இது கேளுங்கள், நீங்கள் கேளுங்க, விசுவாசத்தோடு கேளுங்க, அப்பொழுது கொடுக்கப்படும். அப்பொழுது கொடுக்கப்படும். எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம் பார்த்தீங்களா? ஆனால் இந்த வசனத்தை நீங்கள் கேட்குறீங்களா? எத்தனையோ ஒரு சபையில் சொல்கிறோம், இந்த மாதிரி அதிகாலையில் சொல்கிறோம், வசனங்கள் கேட்டால் வசனம் உங்களை வாழ வைத்திரும் என்று பயமா? இல்லை வாழ்க்கையில் நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்து விடுங்களோ என்று சொல்லி கவலையா என்று தெரியல. பாருங்கள், வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அப்படிப்பட்ட மனுஷன், சந்தேகப்படுகிறவன், விசுவாசம் இல்லாதவன், விசுவாசத்தோடு கேட்காதவன். பார்த்தீங்களா? நம்முடைய விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீ விசுவாசியில் தான் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட மனிதன் விசுவாசத்தோடு சந்தேகப்படாமல் கேட்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. பாருங்கள். ஆகவே உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று சொன்னவர் சொல்கிறாரு. அந்த விசுவாசம்தான் நமக்கு ஜெயத்தை கொண்டு வருகிறோம். அந்த விசுவாச பரீட்சையிலே நாம் ஜெயிக்கணும், வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் சந்தேகப்படாமல் கேட்க வேண்டும். சந்தேகப்படாமல் கேட்க வேண்டும். அப்படிப்பட்ட மனுஷன் தன் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினைக்கவே கூடாது. சந்தேகம், கர்த்தருடைய வசனம் என்றைக்குமே பொய்க்காது. கர்த்தர் வாக்கு மாறாதவர், கொடுத்த வாக்கை நிறைவேற்றுகிறவர், சொன்னதை செய்கிறவர், சொன்னபடியே செய்வார். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஆகவே சந்தேகப்படாமல், சந்தேகப்பட்டு காற்றினால் அடிபட்டு அலைகழிக்கிறப்பட கடல் அலையை போல் இராமல், விசுவாசத்தோடு, முழு விசுவாசத்தோடு நாம் தேவனிடத்தில் கேட்போம் என்று சொன்னால் நாம் பெற்றுக்கொள்வோம். எதை வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நாம் விசுவாசத்தோடு கேட்க வேண்டும் என்று தான் சொல்லியிருக்கிறார். பாருங்கள். ஆகினால நாம் எப்பொழுதுமே கர்த்தரிடத்தில் எதையாகிலும் கேட்கிற பொழுது எவ்வளவு கூட எல்லளவு கூட சந்தேகம் இல்லாமல் முழு விசுவாசத்தோடு நாம் கேட்போம் என்று சொன்னால் கேட்கிறதை நாம் முழுவதுமாய் பெற்றுக்கொள்வோம், பூரணமாய் பெற்றுக்கொள்வோம். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிற எவனும் கண்டடைகிறான், தட்டுகிற எவனுக்கும் திறக்கப்படும். ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, சந்தேகப்படுகிறவன் தேவனிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாது இருப்பானாக என்று எங்களுக்கு சொன்னீர் ஆண்டவரே. நாங்கள் அப்படிப்பட்ட மனிதர்களாக இல்லாமல், கொஞ்சம் கூட சந்தேகத்தினால் அலைகழிக்கப்படாமல், முழு விசுவாசத்தோடு கர்த்தரிடத்திலிருந்து நாங்கள் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் கேட்க எங்களுக்கு கிருபை செய்வீராம். கேட்கிற பொழுதே நாங்கள் பெற்றுக்கொள்கிறதை ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், சந்தோஷமாய் பெற்றுக்கொள்கிறதை நாங்கள் அறிக்கை செய்ய கிருபை செய்யும். ஒரு நாளும் ஆண்டவரே நாங்கள் கேட்கிறதை நாங்கள் பெற்றுக்கொள்ளாமல் போக மாட்டோம். சந்தேகப்படுகிற பொழுது நாங்கள் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆகவே எல்லளவும் சந்தேகம் இல்லாமல் எப்பொழுதும் முழு விசுவாசத்தோடு முழு நம்பிக்கையோடு நாங்கள் கேட்கவும் சம்பூரணமாய் பூரணமாய் நிறைவாய் பெற்றுக்கொள்ளவும் கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.